இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு புதிய வைத்திய முறையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வைத்திய முறை ஜலதோஷம். ஜலதோஷத்தின் காரணம் மூக்குக்குழல் என்னும் இவைகளில் இருக்கின்ற சளி ஊறும் ஜவ்வுக்கு வெப்பம் உண்டானால் அதை ஜலதோஷம் என்றும், சுவாச குழலிலும் அதன் கிளைகளிலும் வெப்பம் உண்டானால் அதை இருமல் அல்லது ஆங்கிலத்தில் பிராங்கைட்டிஸ் என்றும் சொல்வார். இந்நோயானது குளிர்ச்சி, காற்று வித்தியாசம், ஈரத்தில் நடத்தல் ஆகிய இவைகளால் விளைகின்றது. ஜலதோஷத்தின் அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். மூக்கு வழியா நீர் வடிதல், குரல் கம்மல், தொண்டையில் புண் போன்ற வேதனை சேர்தல், நாக்கின் மேற்பகுதியில் மாவு படிந்திருத்தல், உடம்புல ஜொரம், நடுக்கம் இருத்தல். இக்குறிகள் ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் வரை இருந்து தானாவே சரியாயிடும். இதுக்கான சிகிச்சை முறை: பருத்தி இலை அல்லது எலுமிச்சை இலை அதை அவிச்சு ஆவி பிடிச்சா இந்நோய் நீங்கிவிடும். பின்பு வெந்நீரை ஒரு பாத்திரத்துல ஊத்தி காலை நல்லா அதுல ஊற வச்சு தொடச்சிட்டு காரமா செஞ்ச மிளகு ரசம் போட்டு சாப்பிடணும். சுட சுட சாப்பிட்டுட்டு கம்பளிய போத்திட்டு படுத்துக்கிட்டாங்கன்னா வேர்வை உண்டாகும். ஜலதோஷம் முழுவதும் காணாமல் போயிடும். பனங்கிழங்கு கூழ நல்லா தண்ணி ஊத்தி காய்ச்சி சுட சுட குடித்து விட்டால் ஜலதோஷம் மிகுதியாக இருப்பதை குறைச்சி கம்மியாக்கிடுமா. நெஞ்சில் கபம் கட்டி, இருமல், சளி என்ற இவை காணப்பட்டால் ஒரு கையளவு ஈர வெங்காயம், ஒரு கையளவு பனங்கற்கண்டு, 1/2 கப்பு பால், 1/2 கப்பு தண்ணி, இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்திரத்துல போட்டு அதை நல்லா வேக விடணும். வேக விட்டுட்டு அந்த தண்ணியை படுக்க போறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும். 3 வேளை பண்ணோம்னா எப்பேற்பட்ட கபம் கட்டி இருந்தாலும், நெஞ்சு தடிமானமாக இருந்தாலும் அது சுகமாயிடுமா. ஜலதோஷத்தோடு காய்ச்சலும் இருமலும் நேர்ந்தால் என்ன சிகிச்சை பாருங்க. சுக்கு, மிளகு, சிற்றரத்தை, அதிமதுரம் ஆகிய இவற்றை சமமாக எடுத்துட்டு அதை நல்லா கஷாயம் மாதிரி செஞ்சு 3 வேளையும் குடிச்சிட்டு வந்தா குணம் கிடைக்கும். இதோட மஞ்சளை சுட்டு அந்த புகையை மூக்கு வழியா இழுத்தோம்னா இன்னும் நல்லதாம். ஜலதோஷமும் ஜலக்கடுப்பும். இதுக்கு என்ன சிகிச்சை பாருங்க. ஒரு கையளவு கற்கண்டை எடுத்துட்டு அதை 1/2 கப்பு தண்ணீர்ல நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி நல்லா அதோட கலந்து வத்திட்டு வரும்போது அதுல ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி அதை நம்ம குடிச்சிடணுமா. குடிச்சிட்டோம்னா ஜலதோஷம், ஜலக்கடுப்பு என்பன உடனே தீரும். வேர்வை உண்டாகும் அல்லது நீர் இறங்கும் உடனே. இதை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.